Hi everyone, welcome to Beginners Cooking A to Z channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். பொட்டேட்டோ சீஸ் பேன்கேக் ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 3 பொருள் மட்டும் யூஸ் பண்ணி டக்குன்னு செஞ்சிரலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு அதோட தோல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இத இந்த மாதிரி ஒரு டின் கேக் டின்ல நான் எடுத்துக்கிறேன். நீங்க வேற ஒரு சில்வர் பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு இட்லி பாத்திரம் வைக்கிறேன். இட்லி பாத்திரத்துல தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க கடாய் கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல் இருக்குள்ள இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுக்கிறேன். இதுல நம்ம உருளைக்கிழங்கு வச்சிருந்த அந்த கேக் டின்னை உள்ள வச்சுக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தை மூடிட்டு ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 20 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் டைரெக்டாக தண்ணியில் வேக வச்சு எடுக்கிறத விட இந்த மாதிரி நீராவியில் வேக வச்சு எடுக்கும்போது தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், இது நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும்போது நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பேன்கேக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட்டு இல்லாட்டினா சுகர் கூட சேர்த்துக்கலாம். அது சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். நான் இன்றைக்கி அது எதுவும் சேர்க்கலை. இப்போ நல்லா மாவு பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. 100 கிராம் மொஸாரிலா சீஸை நல்லா துருவி எடுத்திருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க. இதுக்குள்ளே அந்த சீஸை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பால் மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளங்கை சைஸுக்கு பேன்கேக் மாதிரி ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க. பாருங்கள், பால் ஷேப் வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி அமுத்தி விட்டால் போதும். பேன்கேக் மாதிரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் பேனில் ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லாட்டினா தோசை தவாலையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் தோசை தவாலை செஞ்சால் நிறையா இது ஒரே டைமில் செய்யலான்றதுக்காக தோசை தவாலை தான் ஃப்ரை பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு நம்ம ஏற்கனவே வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப நேரம்லாம் இதுக்கு ஆகாது. ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் ஆகும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். இந்த பொட்டேட்டோ சீஸ் பேன்கேக்கு டொமேட்டோ கெச்சப்பு மயோனஸ் எது வேணாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்துடலாம். 3 பொருள் மட்டும் யூஸ் பண்ணி ரொம்ப கம்மியான டைமில் ரொம்ப சூப்பராக செஞ்சு எடுத்தாச்சு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.